ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து லாஸ்ட் வீக்லேருந்து நேற்று வரைக்கும் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் முக்கியமான ஒரு ஹாப்பியான நியூஸும் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன் 17 வருஷ கனவு அப்படின்ட்டு. ஸோ அது என்ன அப்படின்ட்டு vlogல இருக்குது. ஸோ அன்னைக்கு வந்து நானும் அக்காவும் வெளியே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அக்கா ஃபேமிலி அண்ட் பெரியம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. திருநெல்வேலி வந்துட்டு போய் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டெல்லாம் வந்து அடிக்கடி பார்த்துக்குவோம். சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா எங்கள் 2 பேர்த்தையும் வந்து பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒன்றா தான் இருப்போம். பட் இந்த ஒரு வருஷம் நானும் கொஞ்சம் வேலையாகவே இருந்துட்டேன். அவனாலையும் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதனால ஆனுவல் லீவை இப்படி ஒரு ஒரு வார நாளும் ஒன்றா கழிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க இங்கே வந்திருந்தாங்க. எப்போ ஃபோன் பேசினாலும் மேனேஜ் பண்ணிக்கிறியா மேனேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பா. சரி நான் எப்படி தான் மேனேஜ் பண்ணுறவா அப்படின்ட்டு ஒரு நாளும் வந்து வீட்டில் இருக்க விடல. எங்கே போனாலும் அக்காவை கூப்பிட்டு போய் சுற்றி என்னென்ன வேலைகள் செய்கிறனோ அது எல்லாத்தையுமே அவளுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த ஒரு வாரம் அப்படி தான் போச்சு. ஸோ நான் வந்து இந்த 17 இயர்ஸ் எனக்கு ஒரு கனவு இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து வீடு வாங்குறது தான். வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17 வருஷம் நாங்கள் போகாத வில்லா இல்லை, அப்புறம் அப்பார்ட்மெண்ட் இல்லை, தேடாத இடம் இருக்காது பெங்களூரில். அது என்னன்னு தெரியல, எங்களுக்கு வந்து அமையவே இல்லை. ஒரே ஒரு வீடு மட்டும் அமைஞ்சுது. பட் அங்கே வந்து நாங்கள் மூவ் பண்ணுறக்கு முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதை வந்து ஒரு சில காரணத்தினால சேல் பண்ணவும் ஆயிடுச்சு. இப்படி தான் எங்களுக்கு வந்து இந்த 17 இயர்ஸ் போச்சோ தவிர, எனக்கு வந்து இது ஒரு பெரிய ட்ரீம். எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ட்ரீம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்ட்டு. அது என்னன்னு தெரியல, டக்குன்னு எனக்கு ஒரு இடம் அமைஞ்சுது. அண்ட் லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து இவங்க எல்லாத்தோடையும் சேர்ந்து போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தாச்சு. இதில் பாப்பா மட்டும் மிஸ் ஆயிட்டா. ஏன்னா அவள் போர்டு எக்ஸாம் இருந்தங்காட்டி கிளம்பியாச்சு. பட் அவள் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு இடம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால அவகிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுறக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ரொம்ப வருஷமாக நான் இடங்கள் வந்து தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் இருக்கும்போதே இங்கே வந்து இடங்கள் தேடிட்டு தான் இருந்தோம். ஆனால் வந்து அமையவே இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. பட் எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. ஒரு 4-5 மந்த்ஸாக கண்டிப்பாக வந்து எங்களோட வெட்டிங் டே அன்னைக்கு ஒரு வீடு இல்லைன்னா ஒரு நிலத்தை வந்து கண்டிப்பாக புக் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. 2025 அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயர் நான் ஒரு டார்கெட் வச்சேன். எல்லா பிரச்சனைகளும் வந்து ஒரு 80 to 90% வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. என்ன டார்கெட் பண்ணணும் அதை வந்து நான் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அதில் ஒரு பெரிய திருப்தி. ஸோ கடன் இல்லாத வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து வீடு வாங்குறது வந்து ஒரு கடன் நினைக்காதீங்க, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பெரிய பேராகிராஃபே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த ஐடியா வந்து எனக்கு அந்த டைமில் தான் தோணுச்சு. ஸோ ரெண்ட் வந்து நான் 17 வருஷமாக கொடுத்து தான் இருந்துகிட்ருக்கேன். ஏன் நாம் வந்து ஒரு ஓன் ஹவுஸ் பில்ட் பண்ணக்கூடாது, நம்மளோட ட்ரீமை வந்து நாம் ஏன் இது பண்ணக்கூடாது, ட்ரூவாக கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு தான் பார்க்க ஆரம்பிச்சது. வெளியே தனி இடங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் அப்புறம் இடங்கள்ல வந்து நிறைய சிக்கல் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏமாந்து தனியாக இருந்து வாங்கி அதில் வந்து பிரச்சனைகள் கொண்டு வரக்கூடாது. அது இல்லாமல் ஹரிஷ்மிதா வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயே இருந்தா. எனக்கு மித்ரனும் எனக்கு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வளரணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பெரிய ஆசை. அந்த பையன் எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருச்சு. மேற்கொண்டு அவனுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும், அவனை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய இது இருக்குது. அவனை நான் ஏதோ ஏமாத்துறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அவனும் என்கிட்ட வந்து ஓப்பனாக கேட்டது, எனக்கு ஒரு நல்ல வீடு, நல்ல ஜாலியாக பெங்களூரில் இருந்த மாதிரி வீடு வேணுமான்னா. ஸோ அவனோட ஆசை அண்ட் என்னோட ஆசை ரெண்டும் சேர்ந்து தான் அந்த வில்லாவாக வரப்போகுது. ஸோ நாம் வந்து இடம் வாங்கினது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லா தான். எலிவேஷன் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். பட் உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நான் இது வந்து வ்ளாகில் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அ என்னை வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு நெறையா பேர் எனக்கு மெயில் ஆகட்டும், டிஎம் ஆகட்டும் பண்ணிட்டே இருக்கீங்க. அண்ட் உங்களோட சஜஷன் ஒவ்வொன்லயும் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளா இருக்கும் எனக்கு. ஃபேமிலியில ஒரு பொண்ணுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்களோ, அந்த மாரி தான் உங்களோட கமெண்ட் செக்ஷன் இருக்கும். ஸோ நான் ஏதாச்சும் ஏதாவது இடத்துல நான் தப்பு பண்ணா கூட நீங்க வந்து அத சரி பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப ஹேப்பியா முழு மனசோட இந்த விஷயத்த வந்து என்னோட ஃபேமிலி கிட்ட நான் ஷேர் பண்றேன். உங்க எல்லாத்தோட பிளெஸ்ஸிங் ஒவ்வொரு இதுலயும் வந்து போடுவீங்க இல்லையா? "அபி அக்கா நீங்க நல்லா இருப்பீங்க. அபி நீ நல்லா இருப்ப" அப்படின்ட்டு. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து அவ்ளோ ஒரு பவர் இருக்கு. எனக்கு நல்லா அந்த படிக்கும்போதே எனக்கு என்னை அறியாம நான் அழுவேன். ஸோ உங்க எல்லாத்தோட பிளெஸ்ஸிங்ஸோட ம். என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகுது. உங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி பார்த்துருக்கேன். என்னைய விட வயசானவங்க அத்தன பேரு என்னை எங்கேயாவது நேர்ல பார்த்தாங்கன்னா, கைய புடிச்சு அவங்கள அறியாம அழுது, என்னை ஹக் பண்ணி, கிஸ் பண்ணிட்டு போறவங்க எல்லாருமே வந்து நான் என்ன சொல்றது? நான் அவங்களெல்லாம் வந்து இந்த வீடியோல நான் அவங்கள பார்த்ததில்ல. பட் நீங்க என்னைய பார்க்குறீங்க அவ்வளோதான். பட் அந்த பார்த்த ஒரு சில நிமிஷங்கள்ல உங்களுக்கு என்னைய அவ்வளோ பிடிக்குது அப்படிங்கும்போது, இந்த மாரி ஒரு ஹேப்பியான நியூஸ ஷேர் பண்றது நான் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பூமி பூஜை வச்சிருக்கு. அதுவும் வந்து நம்மளோட வீடியோல ஷேர் பண்றேன். அ நான் வந்து ஒரு வீடு கட்டம்போது என்னென்ன பண்ணணும், எது எது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நெறைய விஷயங்கள் அ பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய லிஸ்ட்டுன்னே சொல்லலாம். நான் தான் சொன்னேன் இந்த 17 இயர்ஸ் ஆன கனவு. ஸோ அதனால அ ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்து பார்த்து தான் ஒரு ட்ரீம் ஹவுஸா அந்த வீட்ட கட்டணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு அ பெரிய கனவு இருக்கு. கண்டிப்பா அதே மாதிரி வரும். அண்ட் இனி வர விளாக்ஸ்ல வந்து அந்த மாரி முக்கியமான டிப்ஸ் அ எல்லாமே வந்து ஷேர் பண்றேன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நெறைய விஷயங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அத நானும் வந்து படிச்சு பார்த்துட்டு, எங்கேயாச்சும் நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அத வந்து சரி செஞ்சுக்குவேன். இது எனக்கு மட்டும் இல்ல. அ இனி அ யாரா வீடு கட்டுறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மெசேஜா இருக்கும். ஸோ இந்த ஹேப்பியான நியூஸ் வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து பூமி பூஜை போடுறக்கு அப்பா எல்லாம் வராங்க. வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்ல வந்து வீடு வந்து கட்ட ஆரம்பிப்போம். நம்மளது வந்து ஒரு நார்த் ஃபேசிங் பிளாட்டு. நல்லபடியா அமைஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அட்வான்ஸ் குடுத்துட்டு அப்படியே வந்து சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டோம். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, பாபா கிட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுட்டே இருந்தேன். பட் அது கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் நானே விட்டுட்டேன் அப்படின்ட்டு. அது எதிர்ச்சியா பாருங்களேன், நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு 1 to 1 1/2 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து அந்த சாய்பாபா கோவில் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாம எனக்கு தெரியாது. நல்ல கோவில் மலை மலை. ஸோ இங்க முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து அங்க போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நைட்டு வந்து பசங்க வந்து கருப்பு படத்துக்கு போகணுன்ட்டு ஒரே ரகளை. சரின்ட்டு எல்லாம் புக் பண்ணி நைட் ஒரு 10 மணிக்கு மேல போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அ படத்துக்கு போயிட்டு வந்து அதுக்கு அடுத்த நாள் காலையில எடுத்த விளாக் தான். காலையில கொஞ்சம் சீக்கிரமா குளிச்சுட்டு ஆஃபீஸ் போலான்னு பார்த்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொக்கோபீட் வந்து வாங்கி வச்சிருந்தேன். அந்த பிளாக் அது உள்ளேயே இருந்தது. ஒரு தடவை எங்க பெரியம்மாட்ட சொன்னேன், "பெரியம்மா இதெல்லாம் கொஞ்சம் செடிகளுக்கு போட்டு விடலாம்" அப்படின்ட்டு. வந்ததுலேருந்து என்னைய போடலாம், போடலாம், போடலான்ட்டு ஏன்னா அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா, அத செஞ்சு முடிச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா விடவே மாட்டாங்க. நல்லா வேலை செய்வாங்க. அ அப்புறம் சரின்ட்டு எனக்கு பெரியம்மாக்கு தான் இந்த செடிகள் மேல எல்லாம் இது ஜாஸ்தி. அதனால 2 பேரும் சேர்ந்து காலையில அந்த வேலைகள் பண்ணோம். ஏன்னா, இந்த வெயிலுக்கு செடிக ரொம்ப பாடுபடுது. பாவமா இருக்கு. இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து காஞ்சு காஞ்சு போகுது அப்படின்னா, ஒண்ணு நான் வந்து கம்போஸ்ட் வைக்கல. 2வது வந்து கொக்கோபிட் ரொம்ப கம்மியா இருக்கு. அங்கிருந்து வந்ததுக்கப்புறம் மண்ணு மாத்தவே இல்ல. உரம் குடுத்துட்டே இருந்தா தானே அதுக்கான சத்து போய் சேரும். இதெல்லாம் வந்து பாவமா அப்படியே நிக்குது. ஏதோ ஐயோ! நம்ம வந்து ஏதாச்சும் ஆயிட்டா நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் அப்படி நிக்குதோ என்னமோ! ஸோ குக்கர் பிட் மட்டும் வாங்கி கொஞ்சம் மேலால ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். அட்லீஸ்ட் இந்த வெயிலுக்கு வந்து அந்த மேல் மண்ணெல்லாம் காஞ்சு போகாம செடிக கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கட்டுமே அப்படின்ட்டு. அம்மா வந்து ஃபுல்லாவே கிளறி விட்டு வையின்னாங்க. பட் கிளறி விட்டு வைக்கிற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்தும் பத்தல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பணும். அதனால மேலால வந்து போட்டு வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் தண்ணி ஊத்துனோம் அப்படின்னா, அந்த தண்ணி வந்து வத்தி போகாம அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இங்க வச்சிருக்க செடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இன்டோர்ல நான் வந்து பெங்களூர்ல வச்சிருந்தது தான். இங்க வந்து இந்த வெதருக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆயிட்டாங்க. ஆனா இன்டோருக்குள்ள வச்சிருந்த மணி பிளான்ட் கூட வரல. காரணம் என்னன்னா, அந்த மண்ணெல்லாம் ரொம்ப இறுகி போச்சு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு கொக்கோபிட் போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் பொது பொதுன்னு வச்சோம் அப்படின்னா தான்
செடி நல்லா வளரும் அப்படின்ட்டு கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ்க்கான மண் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே இருக்கிற பிளான்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் கொக்கோபிட் மட்டும் மேலே போட்டு விட்டுட்டேன். அந்த ஈரப்பதம் வந்து இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக. பெரியம்மா கூட சொன்னாங்க, பெங்களூர்ல இருந்த அளவுக்கு நீ இங்க வச்சுக்கல அப்படின்ட்டு. எங்க டைமே இருக்க மாட்டேங்குது. இவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. எனக்கு பாவமா இருக்கும். அந்த ட்ரை லீஃப் மட்டும் எடுத்து விடுவேன். அவ்வளோதான். மத்தபடி கம்போஸ்ட் எல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுன்னு சொல்ல முடியாது. 1 வருஷமே ஆயிப்போச்சு. அப்படியே கொஞ்சம் வந்து ஹோம் கம்போஸ்ட் வந்து போட ஆரம்பிக்கணும். இடையில வந்து போட்டு விட்டேன். அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுக்கு மட்டும் போட்டு விட்டனே தவிர, மத்த இந்த மாரி இன்டோர் பிளான்ட்ஸுக்கெல்லாம் எதுவுமே போடல. கொஞ்சம் போட்டு விட்டா தான் நல்லா ஹெல்த்தியா வளரும். அங்க வந்து அந்த வீட்ல வந்து எல்லாத்தையுமே நிலத்திலேயே வச்சு விட்றலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து அவங்களுக்கும் நல்ல ஒரு சேஃபு. நல்லா வளரும். வேர் வந்து கீழே நல்லா படர்ந்து அதுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால அந்த வீட்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு தான் நான் வந்து இடம் விட்டுருக்கேன். அண்ட் இன்டோர்லேயும் வந்து கொஞ்சம் கோர்ட்யார்டெல்லாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கம்ப்ளீட் பிளானிங் வந்து நான் தான் பண்ணியிருக்கேன் வீட்டில். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இதில் சேடஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, அங்கே ஒரு ஜீவன் உட்காந்து பார்த்துட்டே இருக்கும் இந்த வேலையெல்லாம் நான் பண்ணுறத. யாருன்னா நம்ம மைலோ தான். அவன் வந்து கார்டனில் நான் என்ன பண்ணாலும் அப்படியே உட்காந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நான் எங்கே போகிறேன், எதுக்குள்ளே என்ன போடுறேன் அப்படிங்கிறத சுற்றி முற்றி பார்த்துட்டே இருப்பான். இது எனக்கு ரொம்ப நாள் தெரியல. நான் ஏதாச்சும் வந்து முட்டை, அப்புறம் வந்து டீ தூளெல்லாம் ஏதாச்சும் செடிகளுக்கு போட்டு போகிறேன் அப்படின்னா அந்த செடியை ஒரு மணி நேரத்தில் காலி பண்ணிடும். நான் அந்த வாஸ்துக்கு தான் வந்து போய் எடுத்து பண்ணுது அப்படின்னு நான் யோசித்தேன். பட் உட்காந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணுது. அன்னைக்கே அப்படிதான். இந்த கொக்கோ பிட் எல்லாம் போட்டு விட்டுட்டு என்னை பார்த்துட்டே தான் இருந்தது. கொக்கோ பிட் எல்லாம் போட்டு விட்டுட்டு மீதி கொக்கோ பிட்டை கொண்டு போய் பின்னாடி வச்சுட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த கொக்கோ பிட்டை எல்லாத்தையும் எடுத்து வீடு ஃபுல்லாக பரப்பி வச்சு அத்தனை வேலைகள் பண்ணி விட்டுருக்குது. உட்காந்துட்டு சார் நோட் பண்ணிட்டு அதை போய் டேமேஜ் பண்ணுறதுல அப்படி ஒரு சந்தோஷம். அப்படி தான் என்னாச்சுன்னா, பெரியம்மா வந்து ரோஸ் கட்டிங் கொடுத்து விட்டுருந்தாங்க இல்லையா, அதை வந்து ஒரு பாட்டில் வச்சு விட்டாச்சு. வச்சு நல்லா உள்ள தள்ளி தான் வச்சுருந்தேன். கரெக்டாக அந்த பாட்டை பிடிச்சி அதில் இருக்கிற ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வெளியே ரிமூவ் பண்ணி வீடு ஃபுல்லாக கட் பண்ணி அந்த கார் பார்க்கிங் எல்லாம் ரோஸ் செடியோட கட்டிங்ஸாக போட்டு வச்சிருக்கு. நான் அதை காட்டி காட்டி மிரட்டினேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்டா இப்படி பண்ணுன அப்படின்னு மிரட்டுனா ஒன்றுமே தெரியாத மாதிரி குனிஞ்சு உட்காந்துக்குவான். அப்படி இல்லைன்னா திரும்பி உட்காந்துக்குவான். இப்பெல்லாம் நான் வந்து லில்லி லோட்டஸ் எல்லாம் ஸ்டோரியில் வைக்கிறது இல்லை இல்லையா. அது காரணம் என்னென்னா, காலையில் பூக்கறதுக்கு முன்னாடியே சார் வந்து அதை அப்படியே கேட்ச் பண்ணி அதில் இருக்கிற இதழ்கள் எல்லாத்தையும் துண்டு துண்டாக கட் பண்ணி கார் பார்க்கிங்கில் போட்டுருவான். அப்படி விளையாண்டுட்டு இருப்பான் அது கூட. அதனால ஒரு பூ கூட நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எல்லாத்தையும் வந்து சார் பிச்சு போட்டுருவாரு. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்புறதுனால பெரியம்மா இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு காலையில் ஒரு மணி நேரம் 2 பேரும் கொக்கோ பிட் எல்லாம் போட்டு இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. நான் தான் சொன்னேன், ஒரு 2 நாள் ஆட்டும் அந்த கொக்கோ பிட் எல்லாம் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் நானே வந்து மணி பிளான்ட்டை கட் பண்ணி உள்ளே வச்சிடுறேன் அப்படின்ட்டு. இந்த பாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பெங்களூரில் வந்து அந்த ஒயிட் கலர் ரேக்கில் நல்லா புஷ்ஷியாக மணி பிளான்ட் எல்லாம் வச்சுருப்பேன். அது இங்கே வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி வச்சு வச்சு விட்டாலும் வந்து வரவே இல்லை. கோகோபிட் வச்சா கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். இது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய இன்டோர் பிளான்ட்ஸை வந்து வீட்டுக்குள்ளே பிளான் பண்ணி வைக்கலாம். எனக்கு வீட்டுக்குள்ள செடி இல்லாததே வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. நெறைய செடிகளோட இருந்து பழகிட்டோமா, அதனால அங்கங்க கொஞ்சம் கிரீனரியா இருந்தா தான் எனக்கு பிடிக்குது. எம்ப்டியா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஒரு மாதிரி எம்ப்டியா இருக்கிற மாதிரியே தோணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸ் எனக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்ஸ் தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணு வந்து இறுகக்கூடாது. நல்லா லூஸா இருந்துச்சு அப்படின்னா செடிகள் நல்லா வரும். அந்த ஒரு ட்ராபேக் வந்து என்னோட எல்லா செடிகள்லயுமே இருக்குது. அது நான் பண்ண தப்பு. ஏன்னா, நல்லா கிளறி கிளறி விட்டுட்டுருப்பேன். இங்க வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊத்துறதோட சரி, கிளறி விடுறதெல்லாம் இல்லவே இல்ல. அந்த கிளறி விடும்போது தான் வந்து கம்போஸ்ட் போடுவேன். போடும்போது அதோட எசன்ஸ் வந்து உள்ள இறங்கி செடிகள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். பட் இங்க வந்து அந்த பார்ட்ட ஃபுல்லாவே வந்து நான் இது பண்ணவே இல்ல. இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்ல.
அப்போ அந்த செடிகள்ல என்ன ஒரு சத்து இருக்கும்? அது இருக்கிறத வச்சு வளரும் இல்லையா? ஸோ சின்ன சின்னதா வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எதுக்கு அடாப்ட் ஆகுதோ நம்ம அத வச்சு ஃபர்தரா மூவ் பண்ணிக்கலாம். கிச்சன் கார்டனுக்கும் வந்து சூப்பரா ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நான் உங்க எல்லாத்துட்டயும் சொல்றது ஒண்ணு தான். நாம எத வந்து மைண்ட்ல வச்சு யோசிச்சுட்டே இருக்கோமோ, கண்டிப்பா வந்து யுனிவர்ஸ் நமக்கு அத கொண்டு வந்து குடுக்கும் அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு விஷயத்திலயும் உங்ககிட்ட நான் சொல்றேன். அனுபவிக்கிறதுனால நான் சொல்றேன். தயவு செஞ்சு நல்ல விஷயங்கள் திரும்ப 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 கனவு கண்டுட்டே இருக்கணும். கண்டிப்பா அது நமக்கு கைகூடி வரும். எல்லாருமே விளாக்ல வந்து தலைவிரி கோலத்தோட தான் சுத்திட்டு இருப்போம். ஏன்னா அப்பதான் எல்லாரும் குளிச்சுட்டு வந்தோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலைகள் செஞ்சிருக்கணும். பட் எனக்கு வந்து இது பண்ற பிளான் இல்ல. டக்குன்னு பெரியம்மா இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம். அதனால நீ இந்த வேலையை முடிச்சிரு அப்படின்னாங்க. எனக்கும் வந்து தனியா இது பண்ண முடியாது அப்படின்ட்டு தெரியும். சரி அப்படின்ட்டு தான் இந்த வேலைகள்ல இறங்கி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோபிட் வந்து ஒரு பிளாக் 140 160 ருபீஸ்க்கோ என்னமோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். பட் நிறைய இருந்தது. இந்த கொக்கோபிட் வந்து போட்டு கம்போஸ்ட் பின்ல வச்சோம் அப்படின்னா சூப்பராக கம்போஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி போட்டு நல்லா அமுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 20 to 25 டேஸ்க்குள்ளே வந்து சூப்பராக நமக்கு ஹோம் கம்போஸ்ட் ரெடி ஆயிரும். ஸோ இனி வந்து நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஹோம் கம்போஸ்ட் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், அதில் இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலேயுமே இருக்காது. அவ்வளோ நல்லா இருக்கும். வீட்டில் மிச்சமாகிற காய்கறிகள், கட் பண்ணி மிச்சமாகிற காய்கறிகள், இது எல்லா வேஸ்ட்டையும் வந்து நம்ம சேர்த்து வச்சு ஒரு சத்தான கம்போஸ்ட்டை வீட்லேயே ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுக்கும்போது அதில் எவ்வளோ ஒரு ஊட்டச்சத்து குழந்தைகளுக்கு நாம் வந்து உணவு கொடுக்கும்போது எப்படி அந்த ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் வளர்த்துற செடிகளுக்கு இது குடுக்கும்போது அப்படியே ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனா இருக்கும். நான் இந்த கம்போஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா, ஒரு 6லேருந்து 7 வருஷம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். செடிகளுக்கு மோஸ்ட்லி இதில இருக்கிறது தான் எடுத்து போட்டு இது பண்ணுவேன். போட்டுட்டோம் அப்படின்னா, அடுத்த மாசத்துலேருந்து பூ பூக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அப்பா! அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்க வேற எதுலயுமே பார்க்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹோம் கம்போஸ்டர் ரெடி பண்ணீங்கன்னா, அழகான பூந்தோட்டத்தை எல்லாம் நீங்க வந்து சூப்பரா ரெடி பண்ணலாம். ஸோ அன்னைக்கு வந்து இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வாழை மரத்தில வந்து 3 தார் இருந்தது. 1 வந்து நல்லா முத்திருச்சு. சரின்ட்டு அப்புறம் வீட்ல நம்ம அக்கா வேலை செய்றாங்க இல்லையா? அந்த அக்கா "நான் கட் பண்ணி குடுக்குறேன்க்கா" அப்படின்னாங்க. எல்லாரும் ஊருக்கு போறாங்க. சரி அவங்களுக்கு வந்து பழத்த குடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நெறையா தார் வந்து கட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸே இல்லைன்னு தான் சொல்லலாம். வாஷிங் மிஷின்ல இருக்கிற தண்ணி வேஸ்ட் ஆகுது இல்லையா? அதெல்லாம் டைரக்ட்டா இதுக்கு பாய்ஞ்சுட்டே இருக்கு. அவ்வளோதானே தவிர, நான் வந்து தனியா கம்போஸ்ட் குடுத்ததோ, இல்ல இதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ஏதாச்சும் பண்றதோ அதெல்லாம் எதுவுமே இல்ல. அது பாட்டுல அதோட வேலைய வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. எக்கச்சக்கமான பக்கக்கன்னுகள்லாம் வந்துருச்சு. நெறைய நாங்க கட் பண்ணியும் போட்டோம். ஏன்னா, அங்க ஃபுல்லா வந்து அடர்த்தியா இருக்கு. ஏதோ ஒரு ஆள் வந்து நின்னா கூட தெரியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப அடர்த்தியா இருந்தது. ஸோ, அதனால அடிக்கடி கிளீன் பண்ணிட்டே இருப்போம். பட் இருந்தாலும் அதோட வேலைய அது வந்து கரெக்ட்டா பண்ணிட்டுருக்கு. பட் இத கட் பண்ணும்போது ஒரு கில்ட் வரும். நான் உனக்கு எதுவுமே பண்ணலையேடா! நீ ஏன்டா எனக்கு இவ்ளோ குடுக்குற? அப்படிங்கிற மாரி ஒரு கில்ட் இருந்துட்டு தான் இருக்கும். அக்கா ஃபேமிலி வந்து ஒரு 6 டேஸ் இருந்தாங்க. வந்ததுலருந்து என்னால எங்க கூட்டிட்டு போக முடிஞ்சதோ, அந்த அளவுக்கு தான் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து அ அடிக்கடி அ நெறைய இடங்களுக்கு போவோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். குழந்தைங்க கூட ஜாலியா இருப்போம். பட் இந்த தடவ அது ரொம்ப மிஸ் ஆன மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுனேன் அவ்வளோதான். பட் ஃபுல்லா வந்து அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆனாங்களா என்னன்ட்டு எனக்கு தெரியல. அ ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும் என் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் மித்து, ஹரிஷ்மிதா ஹேப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்தது தான். ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகறதுக்கு பக்கமாயிருச்சு. அண்ட் பெரியவனுக்கு வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குது. 26th வந்து மறுபடியும் செம் எக்ஸாம் இருக்கு அப்படின்ட்டு கிளம்பியே ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால அன்னைக்கு நைட் வந்து அவங்க கிளம்புறதாக இருந்தது. இங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்கு என்னன்னா, இந்த பாண்டியங்குழி தான். குழந்தைகள்லேருந்து எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து வச்சாங்கன்னா 2லேருந்து 3 மணி நேரம் பயங்கரமான ஆட்டம் போயிட்டே இருக்கும்.
இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்றோம்ல. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா விளையாண்டதே இல்ல. நான் வந்து சென்னை போனப்போ இந்த பாண்டிங்குழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால வாங்கிட்டு வந்து வச்சது தான். ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எல்லா கசின்ஸும் சேர்ந்து இதில விளையாடுவோம். அவ்வளோ ஒரு ஜாலியா இருக்கும். ஒரு சிலர் வந்து இதில ஏமாத்தி விளையாடுவாங்க. அத கண்டுபிடிச்சுட்டு அத வச்சு காமெடி பண்ணி பேசி செம்ம ஜாலியா போகும் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி வளையல் உடைச்சு அத ஊதி விட்டு ஒண்ணோட ஒண்ணு முட்டாம எடுக்கிறது, அப்புறம் கல்லு போட்டு விளையாடுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் அப்ப இருந்தது. இப்ப அது எல்லாத்தையும் வந்து இந்த ஃபோன் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. அவ்வளோதான். பட் இந்த காலத்திலேயே வந்து குழந்தைக பாண்டிங்குழி விளையாடும்போது அவங்களுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு. அவங்க திரும்ப திரும்ப இத விளையாடணும்னு நினைக்கிறாங்க. விபினெல்லாம் வந்து ஃபோன் வச்சுட்டு இத விளையாட ஆரம்பிச்சுட்டான். அவங்க அம்மா விடவே இல்ல. ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. பழசையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைகளுக்கு நாம தான் அது அழிஞ்சு போகாம கத்துக் குடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாரி அழகான விஷயங்கள் எல்லாம் வந்து பிரமிச்சு பார்க்குற மாதிரி நம்மளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷன் வந்து டிவியில இல்ல ஃபோன்ல தான் வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ 6 நாள் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. மித்துக்கு வந்து செம ஜாலியா இருந்தது. விபின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, கோகுல் கூட இருந்தது எல்லாமே ரொம்ப ஜாலியா இருந்தது. அண்ட் பாப்பாவுமே வந்து அவங்க பெரியம்மா கூட ரொம்ப அட்டாச்டா இருப்பா. அவளுக்கும் நல்லா டைம் போச்சு. ஸோ சூப்பரா வந்து எங்களோட வெக்கேஷன் வந்து நல்லபடியா முடிஞ்சுது. இனி மறுபடியும் 10 நாள்ல புக்ஸ் வாங்க, பேக் வாங்க, யூனிஃபார்ம் வாங்க, அந்த வேலைகள்ல இறங்கணும். அவங்கவங்க அந்தந்த இடத்துல செட்டில் ஆகலாம் அப்படின்ட்டு வெக்கேஷனை ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடி பேக் டு ஸ்கூல் மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அவங்களுக்கு 10:30க்கு பஸ்ஸு. நான் கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னேன். பட் ட்ராப் பண்ணுற இடம் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. திரும்பி வரும்போது தனியாக வரணும் அப்படின்ட்டு அவங்க ரேபிட்டோலேயே வந்து ஆட்டோ புக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. திருச்செந்தூர் மட்டும் பிளான் பண்ணியிருந்தேன். பட் கூப்பிட்டு போக முடியல. ஏன்னா நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. சரி அம்மாவையும் பெரியம்மாவையும் கூப்பிட்டு போய் ஏதாச்சும் கஷ்டமாயிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த ரிஸ்க் எடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.